பெருமை தர்ற ஒரு தருணம். அது ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்ன வார்த்தை? வணக்கம். அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு தலைமுறையை நெகிழ வைத்தது. அந்த வார்த்தையை அந்த குரலில் கேட்டதுமே தொலைக்காட்சி மியூட்டில் இருந்தாலும் கூட சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு தாக்கம். தூர்தர்ஷனின் செய்தி வாசிப்பாளராக வணக்கம் சொல்லும் அந்த நிமிடம் ஒவ்வொரு வீட்டிலும் கணீர் என்று ஒலிக்கும். அந்த அழகான ஆரம்பம் தூர்தர்ஷனில் இருந்து பின்னர் சன் தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, ஜி தமிழ், மக்கள் தொலைக்காட்சி, வசந்த் தொலைக்காட்சி என அனைத்து தளத்திலும் தன் முத்திரையை பதித்தவர் அவர். ஆனா சொந்த குரல், சொந்த சிந்தனை தெரிஞ்சது எங்கே தெரியுமா? சொல்வதெல்லாம் உண்மை. அது ஒரு நிகழ்ச்சி அல்ல, மக்கள் நீதிமன்றம். உண்மை பேசுகிற, பகிர்ந்து கொள்ற. உண்மை பேசுகின்ற, பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியை 400க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியவர். மக்களின் வாழ்க்கையை மாற்றிய செய்திகள். அவர் ஒரு செயற்பாட்டாளர், கலைமாமணி விருது பெற்றவர். ஊடகத்தில் நேர்மையாக பேசுகின்ற குரல். அது மட்டும் இல்லாமல் சமூக சேவையில் தட்சிணாமூர்த்தி எஜுகேஷனல் ட்ரஸ்ட், தமிழ் பக்தி ஃபவுண்டேஷன், பெண்கள், மாணவர்கள், முதியவர்கள் என எல்லோருக்காகவும் சேவை செய்கின்ற ஒரு உண்மையான மனிதர். அவருடைய வாழ்க்கையே ஒரு அறிவிப்பாளராக இருக்குது. உண்மை பேசுங்கள், உண்மையை வாழுங்கள் என்று. தமிழ், நியாயம், உரிமை இந்த 3க்கும் குரல் கொடுக்க வாராங்க. வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் ஊடகத்தின் வழி நமக்கு காட்டியவர். வணக்கம் சொல்லும் அந்த குரலை மீண்டும் நேரில் கேட்கலாம் வாங்க. இப்போது உங்கள் பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்போம் திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்களை. எங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகல. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர்தம் விருந்து அமிர்தமென்றாலும் விரும்பேன் வேண்டேன் என்று தாய் மண்ணை விட்டு நெடுந்தொலைவு சென்று வந்து வசித்தாலும் தமிழை மறவாது உணர்வால் உள்ளத்தால் தமிழராகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 38வது ஆண்டு தமிழ் விழாவில் உங்கள் அனைவரோடு கூட நானும் கலந்து கொள்வதில் மிக்க பெருமிதம், மகிழ்ச்சி. அதிலும் கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், இரு பெரும் ஆளுமைகள் இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்றதே வாழ்கிறோம் என்பதே மிகப்பெரிய பெருமை என்னும்படியாக சமயம், தமிழ், சமூக பணி என்று, சமூக சீர்திருத்தம் என்று அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்த துறவி நமது தவத்திரு குன்றக்குடி அடிகளார். மற்றும் ஒரு துறவி, அவரையும் நான் துறவி என்று தான் சொல்லுவேன். ஆசைகளை துறந்தவன் துறவி என்றால் இவரும் துறவிதானே. தோழர் இரா நல்லக்கண்ண ஐயா அவர்கள். இப்படி ஒரு மனிதர் இந்த காலகட்டத்தில் வாழ முடியுமா என்னும்படியாக அப்படி ஒரு வாழ்க்கையை 100 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களையும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களை நெஞ்சார நினைத்து ஐயா அவர்களுக்கு உண்மையிலே 100ஆம் ஆண்டு நமக்கு வாழ்த்த வயதில்லை, வாழ்த்த வயதும் ஒரு தடையில்லை, வாழ்த்துகிறோம். இவர்கள் இருவரது புகழும் தமிழனின் புகழை, தமிழர்களின் புகழை எங்கு மேலோங்கி இருக்க செய்யும். இப்பொழுது அந்த வகையில் அருமையான ஒரு கருப்பொருளோடு இந்த தமிழ் விழா இங்கே தொடங்குகிறது. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வடில் ஆண்டவனே நீ ஏனென கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவமே கடவுள், அனுபவமே வாழ்வு,
அனுபவங்கள் தான் நமது இந்த சிறிய வாழ்க்கையின் தொகுப்பு. இன்று அந்த வாழ்வை பற்றி, அந்த கொஞ்ச கால வாழ்வை பற்றி இங்கே பேச வந்திருக்கிறார்கள். முதலில், வாழ்க்கை என் கையில், வாழ்க்கை உங்க கையிலா, வாழ்க்கை விதியின் கையிலா, அல்லது வாழ்க்கை சமூகத்தின் சுற்றங்களின் கையிலா? பல்வேறு கேள்விகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கங்கள். என் கையில் நான் வாழ்க்கையை எடுத்தேன், இவ்வளவு சிறப்பாக வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லலாம், பலர் சொல்லலாம். ஆனால் ஓரிருவர், எல்லாம் நான் செய்தேன், இதையெல்லாம் நான் செய்தேன், ஆனால் வெற்றி பெற்றேன், ஆனாலும் என் முடிவு இப்படியாகிவிட்டது, எனக்கு முடிவை விதிதான் தருகிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னொருவர் சொல்வார், இல்லை, என் அம்மாவால் இப்படியானது, அப்பாவால் இப்படியானது என்று, இல்லை சமூக சூழ்நிலை எனக்கு இப்படி ஆக்கியது என்று சிலர் சொல்லுவார்கள். அப்படி எல்லா விதமான கருத்துக்களையும் பரிமாற இங்கே இரண்டு அணியினர் இருக்கிறார்கள். அணியினர் அவங்கவுங்க என்ன தோணுதோ சொல்லலாம். இந்த பக்க அணியில் முதலில் நம் கையில் என்ற அணியில் கிங்ஸ்லி, மிஷிகனிலிருந்து சகோதரர் கிங்ஸ்லி வந்திருக்கிறார், ராஜேஷ் வந்திருக்கிறார், அடுத்து சந்திர பூபதி ஆஸ்டின் டெக்சஸில் இருந்து வந்திருக்கிறார், தேன்மொழி கிரீன் ஷோர் நார்த் கேரோலினால இருந்து வந்திருக்கிறார், மரியா அப்பெக்ஸ், அவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, நார்த் கேரோலினால இருந்து வந்திருக்கிறார், சுகிர்தா, ஜெயசாரதி, இரண்டு பேரும் அட்லாண்டா மற்றும் ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அடுத்து விதியின் கையில் என்ற அணியில் சுபா நியூ ஜெர்சியிலிருந்து வந்திருக்கிறார், வெங்கட் சரத் சவுத் கரோலினாவிலிருந்து வெங்கட் வந்திருக்கிறார், ஜான்சி ராணி அக்கா, எல்லோருக்கும் அக்காவாக இருப்பது எல்லோருக்கும் கிடைக்காது, நமது இணை செயலாளர் சகோதரி ஜான்சி ராணி அவர்கள், நியூ ஜெர்சியிலிருந்து தேவி அவர்கள், சாந்தி கண்ணன் நார்த் கரோலினாவிலிருந்து, அழகர் கென்டகியிலிருந்து, விஜி அழகர் கென்டகி தமிழ் சங்கத்திலிருந்து, இத்துணை பேரும் இவர் தானே 2 நாளா கலக்கிட்டு இருக்காங்க எம்சி பண்ணி, இல்ல நிகழ்ச்சி தொகுப்பு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் தயாரா? நாங்க தயார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் சொல்றது யாரு? திருவள்ளுவன், ஐயன் வள்ளுவன். அப்போ நாம் நினைத்தால், நம் முயற்சியால் எதை வேண்டுமானாலும், தெய்வத்தாலேயே ஆகாது நம்மளால செய்ய முடியும்னா ஏன் செய்ய? என்ன கேள்வி இது? விதியின் கையில் என்று எப்படி பேச வந்திருக்கிறீர்கள்? எங்கள் கையில் தான் இருக்கிறது என்று தம்பி ராஜேஷ் பேசுகிறார். எப்படி? எங்கள் கையில். எப்படி இவங்க எல்லாம் எப்படி? ஓகே, ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது. பிளான் பண்ண வச்சுக்கோங்களேன், சிறப்பா இருக்கும். ஸோ அந்த பிளானிங்க்கு முக்கியம் நம்ம கையில தான் இருக்குது. எல்லாத்தையும் விதி சைடு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. இவ்வளவு பெரிய ஃபெட்னாவுக்கு வந்து ஒவ்வொன்றுமே பிளான் பண்ணி நம்ம கையிலேருந்து உழைப்பு போட்டு அருமையாக பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ அதனால நம் கையில் தான் இருக்குது. விதின்னு சொல்லி ஏமாற்றி மற்றவங்கள வந்து போக முடியாது, ரைட்டுங்களா? அதனால நம் கையில் தான் அனைத்துமே இருக்கிறது. நம் வாழ்வு, ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம தான் யோசிச்சு பண்ணுறோம், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே அடுத்தது விதியில் போடக்கூடாது. இல்லை, இப்போ ஃபெட்னா விழாவில் ஆரம்பித்து தம்பி ராஜேஷ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃபெட்னா விழாவை நாங்கள் பிளான் பண்ணோம், அருமையாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பிரமாதமாக நடக்குதுன்னு. ஆனால் அதில் விதி எப்படி செயல்படுகிறதுன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன் பண்ணுங்க. விதி விளையாடுது, நீங்களே அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க. விதி விளையாடுகிறது, விதி விளையாடுது. இது வந்து தம்பி ராஜேஷ் சொன்னாரு, எல்லாம் பிளான் பண்ணி சிறப்பா நடக்குதுன்னு. பாருங்க, மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுதாங்க விதி. எல்லாம் வேலை பண்ணுதுங்க. வணக்கம். அதுதாங்க விதி. இல்ல, ராஜேஷ் தம்பி சொன்னாங்கல்ல, பேரவை விழா வந்து எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம கையில இருந்தாலும் விதியின்படி ராலேல உங்களோட தமிழ் திருவிழாவாக நடக்கணும்னு இருக்குங்க. அது விதியின் கையில் தாங்க. நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். நம்ம கையில நம்ம என்னதான் உழைச்சாலும் விதி வந்து இப்படிலாம் இருக்கணும், இவ்வளவு சிறப்பா நடைபெறணும்னு இருக்குதுங்க. அதெல்லாம் கண்டிப்பா விதியின் கையில் என்று தான் நான் சொல்லுவேன். இல்லங்க, மைக் மட்டும்தாங்க நம்ம கையில, அது பேசுறதும் பேசாததும் விதி. விதியின் கையில். இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? அடுத்து யாரு, மரியா இல்ல நீங்க கிங்ஸ்லி சொல்லுங்க. ஐயா, எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் விதி மேலே பழிய போட்டுட்டு அது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, நம்ம வந்து அதுக்கு பின்னாடி போடுற உழைப்பு ரொம்ப அதிகம்.
ரோம் நகரம் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தப்ப நீரோ மன்னன் வந்து நின்று ஃபிடில் வாசிச்சிட்டு இருந்ததா ஒரு நிறுவப்படாத செய்தி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 7 பேரும் வந்து விதி மேல எல்லா பழியையும் போட்டுட்டு இவங்க ஃபிடில் வாசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்களே தவிர தன்னோட உழைப்பை இவர்களே நம்பவில்லை என்றால் இவர்களை வேறு யார் நம்புவார்கள்? அதுதான் என்னோட கேள்வி. ஏங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு வரலாம், ஆனா வாய்ப்பு வந்தவங்க எல்லாருக்கும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஆமா, நல்ல நேரம், நல்ல இடத்துல சரியான வாய்ப்பை யாரு சரியா பயன்படுத்திக்கிறாங்கன்னு வர்றவங்கள அவங்கதான் ஜெயிப்பாங்க. ஆனா அதுக்கு அங்க விதி வேலை செய்யணும். எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியாது. நம்ம இந்த ஃபெட்டா நிகழ்ச்சியே எடுத்துக்கோங்களேன். எல்லாருக்கும் வீசா வாங்குறதுக்கு ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணாங்க. கோபி சுதாகர் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனா என்னாச்சு, கோபிக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாச்சு, ரிஜெக்ட் ஆச்சு. அங்கதாங்க விதி விளையாடுது. அது இல்லாம அப்புறம் பார்த்தா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, கடைசி நேரத்துல வந்தாங்க. இது மாதிரி கிடைக்காதவங்களும் இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? அவங்க கையா? விதிங்க. இப்ப நாங்க பதில் சொல்றேன். இந்த ஆரம்பிக்கிறப்ப நம் கையில் நாங்க ஒரு எங்களுடைய வாழ்க்கையில இந்த டைலாக் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், எல்லா நாளுமே நாங்களே செதுக்குனது எங்களுடைய டீம் எங்க கையில். அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, கோபி சுதாகரை எடுத்துக்கிறோம். ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஐயோ என் விதி, ஃபெட்னாக்கு போக முடியலையேன்னு ரூமை சாத்திட்டு அழுதாராங்க. அடுத்து முயற்சி பண்ணார்ல, தன் கையில் எடுத்தார்லையா, எடுத்து வந்துட்டார்ல. அவர் அழகா பிலிம் ஃபெஸ்டிவல் நைட்ல ஆதரவு கொடுத்து விதியின் ஆதரவு. விதி வலிக்கு விட்டாலும் முயற்சி எடுத்து அவர் தன் கையில் முயற்சி எடுத்து வந்துட்டார் இல்லைங்க. முயற்சி எடுத்து அவர் வந்தாரே தவிர அவரை மாதிரி வராதவங்களுக்கு விதி வேலை செய்யலைங்க. விதியை பார்த்து பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களால வர முடியாது. கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உழைப்பு தான் போட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலருக்கு 10 நாள் விசா கிடைச்சிருக்கு, ஒரு சிலருக்கு 10 வருஷம் விசா கிடைச்சிருக்கு. அங்கதான் விதி பயங்கரமா வேலை செய்யுது. நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க வந்து விதின்றது என்னன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாமா? உங்க கையில இல்லாத எல்லாத்தையும் நீங்க விதின்னு சொல்லிடுறீங்க. விதி அப்படின்னா அது சமுதாய சூழலா கூட இருக்கலாம். இப்ப நான் இங்க வந்து பிறந்திருக்க பிறப்பு அப்படின்னா, நான் இந்த நிறத்துல, இந்த ஊர்ல, இந்த இடத்துல, இந்த ஜாதியில பிறக்கணும் அப்படிங்கிறது அது என்னுடைய இந்த வாழ்க்கைக்கான ஒரு அனுபவமா நான் எடுத்துக்கலாம். அதை நீங்க விதின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால ஒரு ஜாதி பிரிவினைனாலேயோ நிறத்தினாலேயோ வன்முறைகளுக்கு போல ஆளாக்கப்படுறவங்க எல்லாம் நீங்க என்ன கேட்டகரியில சொல்லுவீங்க? விதி அப்படின்னு அவங்களையுமே நீங்க உழைக்கலன்னு சொல்றீங்க. இல்ல, ஒருவன் வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு மட்டும்தாங்க விதி. அனைத்தும் நம் கையில் தான் இருக்கு. கண்டிப்பா கிடையாது. அதற்கு இடைப்பட்ட அனைத்தும் நம் கையில் தான் இருக்கு. வேற ஒருத்தர் பேசுங்க. அதுக்கு ஒரு விதி வந்துட்டு நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது. சரிங்களா? நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷம் ஆனால் ஒரு நிமிஷம் ஆனால் நீங்க நான் இது விதி 10 நாள் தான் எனக்கு கிடைச்சிருக்கு வீசா அப்படின்றதுக்காக அதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு யாரும் போறது கிடையாது. இல்ல, அதுலயும் கண்டிப்பா முற்றுப்புள்ளியா வைக்காம ஒரு கார்புள்ளியா அதை மாத்தி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நான் 3வது ரேங்க் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இது போதும் அப்படின்னு யாராவது நம்ம படிக்கிறப்ப சொல்லியிருக்கோமா? இல்லையே. இதுதான் என்னோட விதின்னு யாராவது எடுத்துட்டு போயிருந்தா எல்லாரும் நம்ம இங்க இருந்திருப்போமா? கண்டிப்பா இல்லையே. நம்ம அவங்க பேசுறது ரொம்ப சரிங்க. ஏன்னா இவங்க பக்கம்தான் விதி, வாழ்க்கை நம் கையில் என்று அணியிட்டா எல்லா பொன்மொழிகளும், எல்லா நீதி போதனைகளும், எல்லா பெரியாட்களும், எல்லா தத்துவங்களும் எல்லாமே இருக்குது. அது நமக்கு மிகுந்த தேவையாகவும் இருக்கிறது. வாழ்க்கையின் நம்பிக்கை என்பதே வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம், வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. ஆனாலும் விதி சதி செய்கிறது அவ்வப்போது என்பதை மறுப்பதற்கில்லை. நான் ஒரு சின்ன கூட சொல்றேன். நாங்க இது கவுண்டர் சொல்லிடுறோம். என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒரு பாயிண்ட், பிறப்பு இறப்பு மட்டும்தான் விதி, நடுப்பட்டதுதான் வாழ்க்கைன்னு. ஏங்க, ஒருத்தன் பிறந்து 1 வயசுலயே செத்துறான், ஒரு பிறந்து 100 வயசுல செத்துறான். அப்ப அது விதி முடிவு பண்ணுதுங்களா இல்லைங்களா? அதே மாதிரி இன்னும் முடிச்சிடறேன் இருங்க. நம்ம வந்து 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணி ரிட்டையர் பண்ணிட்டு 80 வயசோட போயிடணும் யாருங்க முடிவு பண்ணது? இப்ப இருக்கிற அறிவியல் வந்துட்டு முடிச்சிடுறேன். ஒரு 70 வயசு, நான் வாக்கிங்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க வயசானவங்க. ஏங்க நீங்க ஒரு 100 வயசு வாழுங்கன்னா, இல்ல வெங்கட் எனக்கு போதும் இதுவே. ஏன் போதும்? ஏன்னா வாழ்க்கையில அவன் வாங்கின அடி அப்படி. நீ பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் ஒரு 1000 வருஷம்
2000 வருஷம், ஏன் சாகவே ஆசை வராதுன்றதுதாங்க உண்மை. அதுதாங்க விதி. அழகர், அடுத்தவங்க நீங்க சொல்லுங்க. உங்களை பேசாதவங்க யாராவது பேசுங்க. விதியை பத்தி சொல்றாரு. விதியை மறுக்கிறதுக்கு இல்ல, உங்கள் தன்னம்பிக்கையும் மறுப்பதற்கு இல்லை. நீங்க எப்படி சொல்ல போறீங்க? அவங்க சொல்றது எதுவும் நாங்க நம்ப மாட்டோம். ஓகே. விளையும் பயிர் தானாக வீடு வந்து சேரும் நோக்கம் இல்லை நான். என் பாதை பெரியது, பயணம் பெரியது, நான் ஒருவன் மட்டுமே போதும். அதுதான் எங்க கையில இருக்குது. விதி சொசைட்டின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் தன்னுடைய கையில வாழ்க்கையை எடுத்துட்டு விதி அவர் கையில அவருக்கு நல்ல அவர் இல்லைங்க 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 சொல்லி முடிச்சிடுறேன். அவருக்கு கையில எடுத்தார் கல்வி, கல்வி மூலமா மேல வந்துட்டாரு. உண்மையா இல்லைங்களா? அதே மாதிரி தான் அமெரிக்கா நாட்டுல பராக் ஒபாமா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாரு. விதி அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாருன்னா அவரு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ஆயிருக்கவே முடியாது. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்க கையில எடுத்து பிளானிங் சொன்னாங்க. பிளானிங்க்கு சப்செட்ஸ் நிறைய இருக்குது. உழைப்பு மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு நீங்க தொடங்கும் போது சொல்லி, தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்தம் கூலி தரும், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். சோர்வா இருக்கிற நேரத்துலலாம் திருவள்ளுவனை படிச்சீங்கன்னா உங்க கையில உங்க வாழ்க்கை வந்துடும். அதான் உண்மை. பாருங்களேன், அவங்கள 2000 வருடங்களாக ஒரு மனிதனின் சொற்களை யாரும் எதிர்த்து பேசவில்லை, மறுதலிக்கவில்லை என்றால் அது ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு. அந்த வாக்கை மறுதலிக்கிறார்களே. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னா இல்ல விதிதான் காரணங்கிறாங்க. நீங்க யாருங்க இப்ப சொல்லுங்க? அவங்களுக்கு விதிதான் காரணம். ஏன்னா கரெக்டான நேரத்துல அந்த வாய்ப்பு வந்தது. அப்துல் கலாம் ஐயாக்கோ பராக் ஒபாமாக்கோ அவங்க உழைப்புக்கு நாங்கள் மறுக்கலை. அந்த உழைப்பு தேவை. அந்த உழைப்புக்கு ஒரு வாய்ப்புன்னு ஒன்று வந்தது, சூழ்நிலைகள் அமைந்தது. அதை தான் நாங்கள் விதின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ டே டு டே லைஃப்பில் பார்த்தோம்னா எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் போகணும்னு நினைப்பேன். அப்போ தான் என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவங்கள கூப்பிடணும். அது இல்லையா, யார் இப்போ ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும், யார் பிக்கப் பண்ணணும், அதெல்லாம் நான் நினச்சா கூட என் ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்ததுன்னா அதை நான் பண்ண முடியாது. அதை நான் பண்ண நீங்க சொன்னீங்க இல்லையா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்கன்னு, இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு, ஊழ்வினை உறுத்து வந்து உறுத்தும்னு. கோவலன் இறப்புக்கு அப்பயே விதியை பத்தி பேசியிருக்காங்க. இலக்கியத்திலயும் சான்று இருக்கு. சரிதான் சரிதான். நீங்க சொல்லுங்க. நாங்க உலகத்துல இருக்கிற ஜனாதிபதிகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். நீங்க மீட்டிங் போறத பற்றி பேசிட்டு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். சரிங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க உங்க மனசை கரெக்டா வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா லக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா உங்க கதவை தட்டும். டெஃபினட்டா தட்டும். இல்ல, இதுல நான் மறுதலிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா திட்டமிடல்களும் எல்லா ஒரு உண்மை உழைப்பும் பலன் கொடுத்துறது இல்ல, தேவையான பலன் கொடுத்துறது இல்ல. நிறைய பேரை நம்ம பாக்குறோம். இது அவர் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கையின் பேர். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பதில் சொல்லிடுறேன். யாராவது இருந்தா அவர் பேசுறாரு, விடுங்க. அங்க வணக்கங்க. ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்கிறனால எல்லாரும் ஒரு பேசிருங்க. நம்ம எதிரணியில் இருக்கிறவங்க தலைப்பை சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா வாழ்க்கை நம் கையில், விதி கையில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. விதின்னு அவங்க என்ன இன்டர்பிரட் பண்றாங்கன்னா தலை விதி இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. விதினா தலை விதி மட்டும் கிடையாது, ரூல், லா, ரெகுலேஷன் ஏகப்பட்ட இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ஒரு சமுதாய கட்டமைப்புல இருக்கீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை உங்க சுத்தி உள்ளவங்க கையில தான் இருக்குது. அருமை, கை தட்டுங்க. அருமையான கருத்து. அவங்களுக்கு இருக்கிறது என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அவங்க வாழ்க்கை அவங்க கையில இல்லை, ஆனா அவங்க மற்றவங்க வேலை வச்சிருக்கிற நம்பிக்கையில இருக்குது. அவங்க வாழ்க்கை வேணாம். ஓகேங்களா? இந்த சமுதாயம் நம்மளை நல்ல வழியில நடத்துங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அவங்க கிட்ட இருக்கிறது நம்பிக்கை. ஆனா அவங்க நம் கையின் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. எங்க கிட்ட இருக்கிறத விதின்னு ஒரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, வாழ்க்கை விதியின் கையில, ரூல் கையில. எப்போ ஒரு சமுதாய கட்டமைப்புல இருக்கீங்களோ அப்போ வாழ்க்கை உங்க கையில இல்ல, நீங்க மத்தவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை மேல. அவங்க பாருங்க நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. இது நடக்கல, இது வரல, இது கிடைக்கலன்னு. வாழ்க்கையே பாசிட்டிவ்ங்க. அடுத்த செகண்ட் நீங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியா இருக்கும். கஷ்டப்பட்டுட்டே இருந்தா எவ்வளவு நாள் தாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது? ஸோ வள்ளுவர் சொன்னதை மறந்துடாதீங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். கஷ்டத்துக்கே கஷ்டத்தை கொடுத்து ஜாலியா வாழுவோம். நம்ம கையிலன்னு நம்புவோங்க. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. ஐயரின் திருவள்ளுவனை விட வேறு யார் சொல்வதற்கு? அது நம்மளுடைய உள்ளத்தனையது உயர்வு. உள்ளம் போல்தான், எண்ணங்கள் போல்தான் வாழ்வு.
சொல்லுங்க. அடுத்து நம்ம இப்ப யாரோட நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம்? தோழர் ஐயா இரா நல்லக்கண்ணு அவர்களுடையது. அவங்க விதிதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சொன்ன மாதிரி சூழ்நிலை அது இதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவோமா? இல்ல, அது விதிதான். 100 ஆண்டுகள் அவர் நல்லபடியா நோய் இல்லாம நல்லபடியா வாழ்றது மேல இருந்து நாம இறைவன்கிறத நம்புறனால சொல்ற இறைவன், அல்லது விதின்னு சொல்லலாம், அல்லது இயற்கைன்னு சொல்லலாம், நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி. நீங்க யாராவது சொல்லுங்க. இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இருங்க உங்க அணியில பேசிட்டே போறீங்க. இப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க, நல்லா நம்ம நிறைய முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறப்போ பெருமையா சொல்லிக்கிறோம் நம்ம கையில இருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு முயற்சி பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியர் வரப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து. அப்போ மட்டும் பழிய தூக்கி விதி அப்படின்னு போடுறீங்க. நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, 1 2 3 4 5 6. நீங்க உண்மையிலே சொல்லுங்க, ஒரு தடவை கூட நீங்க அதை யூஸ் பண்ணல உங்க லைஃப்ல? சும்மா டயலாக் விடாதீங்க வெளியில, சும்மா ஸ்டேஜுக்காகலாம் பேசாதீங்க. நிறைய கேள்விகள் யாருக்காவது சாமி பக்தி இருந்தாலே நீங்க விதியை நம்புறீங்கன்னு தாங்க அர்த்தம். மரியா சொல்லட்டும். சொல்லுங்க மரியா. 2 கேள்விகள் வந்திருது. நான் முதல் கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க சொன்னீங்க விதி அப்படிங்கிறது நீங்க தலை விதியை நினைக்கிறீங்க, ஆனா அது சட்ட திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சமுதாயம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருந்ததுன்னா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு நீங்க உங்க விதி சொல்லுச்சு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுச்சு. அதை நாங்க உடைச்சோமா? மரியாகிட்ட இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தை இந்த விதியை மாத்தணுமா இல்லையா? எல்லாரும் பெண்களே வெளியே வரக்கூடாதுன்னு உள்ள உட்கார வச்சீங்கல்ல. எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க சேர் போட்டு. ஈஸியா வந்துதான் உங்களுக்கு இந்த பதவி? நான் சொன்னா கண்ணீர் கலங்கிருவீங்க. எவ்வளவு வலிகளும் வேதனைகளும் இருக்கு இந்த அரியணையிலன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, சட்ட திட்டங்கள் இருக்கு, ஆனா அத நம்மளுடைய முயற்சியால நாங்க மாத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கோயிலுக்குள்ள இவங்க எல்லாம் வரக்கூடாது. உங்க சட்ட திட்டங்கள், உங்க விதிகள் சொல்லியிருக்கு. பூசாரிகள் இவங்க மட்டும்தான் இதை செய்யணும், மத்தவங்க வெளியே நிக்கணும். எல்லாம் மாறிடுச்சுங்க. நாங்க மாத்தணும். நம் கையில் நினைச்ச அத்தனை பேரும் மாத்தி இருக்கோம். என்ன விதிகள் சொல்லிருக்கீங்க நீங்க? அடுத்து யாரு சொல்லுங்க. அருமையான கருத்து. நீங்க எல்லாமே மாத்திரே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இங்க பாருங்களேன், இப்ப வேற ஒருத்தர் பேசாதவங்க கிட்ட கொடுங்க. அடுத்த ரவுண்ட்ல நீங்க எல்லாருமே அவங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவு ஆயிருக்குன்னு தெரியலையே, அது வேற பயமா இருக்கு. சரிங்க, அவங்க சொன்னது பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க ஒருத்தங்க பண்ண சொசைட்டி மேல வச்சிருந்த நம்பிக்கை, சொசைட்டி மாறுச்சு. ஒருத்தர் மாறி இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாடி இருக்க முடியாது. அவங்க இந்த சொசைட்டி மாறும் அப்படிங்கிறதுக்கு விதி யாரு? நம்ம உருவாக்குனது தான். அதனால நம்ம உருவாக்குன விதி அது மாத்துற வரைக்கும் நம்ம அந்த விதியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சில நம்பிக்கைகளை விதின்னு சொல்றாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எந்த விதியும் சொல்லல. அவங்க வச்சிருந்த மூட நம்பிக்கை சொல்லுச்சே, காலங்காலமாக சொன்னார்களே. இல்லைங்க, அதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்றதெல்லாம் அது நம்மளா போட்டுக்கிட்ட ஒரு ரூல்ஸ் அந்த காலத்துல. அதுவும் ஒரு ரூல் தான். இப்ப கவர்மெண்ட் போட்ட சட்டதிட்டம். இப்ப இன்னொரு சட்டதிட்டம் இன்னொன்னு போட்டோம். அதுவும் மனுஷன் போட்டதுதான், இதுவும் மனுஷன் போட்டதுதான். நம்ம விதி மாறி அந்த சட்டம் மாறி, விதி மாறாது. அதாங்க நானும் சொல்ல வரேன். அது உங்களோட அறியாமை. அதாவது நீங்களே உங்களுக்கு ஒரு சட்டத்தை அமைச்சுக்கிட்டு அந்த சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அது எங்களோட விதின்னு சொல்லிக்கிறீங்க. இதே அமெரிக்க மண்ணுல அடிமைத்தனம் விதியாக இருந்தது. ஸ்லேவரி வாஸ் an act, was a rule, was a protocol in this American soil. இருந்தாலும் ஆனால் பலரின் மதியினால் அந்த விதியை வெல்ல முடிந்து இன்று அனைவரும் சுதந்திரமாக இருக்க முடிகிறது. நம்ம இங்க எல்லாரும் இவ்வளவு மேடை போட்டு மைக் போடுறதுக்கு பேசுறதுக்கு கிடைச்சிருக்க சுதந்திரமே பலரது மதியினால். அதனால நீங்க சொல்ற எல்லா விதிகளையும் தலைவிதி உட்பட நம்முடைய மதியினால் வெல்ல முடியும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லிடுறேன், போராட்ட குணம், மதியூகம் மட்டுமன்றி அந்த போராட்ட குணம், சகிப்புத்தன்மை. நமக்கு முன்னால் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம், அதுவும் ரொம்ப தாழ்ந்த நிலையிலிருந்து வெற்றி பெற்றவர்களின் கதைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு வலியும் வேதனையும் கடந்து வந்திருப்பார்கள். நமது நாட்டின் சுதந்திர போராட்டத்தை நினைத்து பாருங்கள். தமிழுக்காக, இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழுக்காக நாம் போராடி இன்னுயிரை நீத்தார்களே நம்ம பெரியோர்கள், அவர்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். பெண்கள் இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம்னு ஒண்ணு கொண்டாடிட்டு இருக்கிறோம். பெண்கள் எவ்வளவு தூரம் போராடினாங்க. இதே அமெரிக்க மண்ணில் தான் முதல்ல நியூயார்க் நகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடந்தது. எவ்வளவு சிரமப்பட்டு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இன்றும் ஆணாடப்பட்ட அமெரிக்க மண்ணிலும் ஜனாதிபதியாக ஒரு பெண் இல்லை. நம்ம ஊர்ல கூட இருக்காங்க, இங்க இல்ல.
இதுதான். இதுக்கு இன்னும் போராடணும். போராட்டமும் சகிப்புத்தன்மையும் மதியூகமும் எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆனால் அது அப்படி அல்ல என்று இப்பொழுது சொல்லுங்க. எல்லா நேரத்திலயும் உங்க மதி வெல்லாதுங்க. அம்மா சொன்ன மாதிரி இப்போ பிரசிடென்ட் உமன் வந்தாங்களா, ஜெயிக்க முடியல. ஒரு பெண் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம்ல, அவங்க கையில இல்ல அந்த விதி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஏர்பிளைன் கிராஷ் நடந்தது, அதுல உட்காந்துருந்தவங்க எல்லாம் ஏதாவது நினைச்சாது பார்த்திருப்பாங்களா அப்படி நடந்திருக்கணும். அதை விட பாருங்க, மெடிக்கல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்து இறந்து போனாங்க. அது யார் கையில இருந்தது? உங்க கையிலயா இருந்தது? விதியோட கையில தான் இருந்தது. ஆனா பாருங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்த ஒரு பொண்ணு தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு விதி அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு. 11A சீட்ல உட்கார்ந்து இருந்தவர் தப்பிச்சிட்டாரு. அவரோட விதி பாருங்க, அவர் ஒருத்தர் தான். ரொம்ப சரி. அடுத்து பிறப்பும் இறப்பும் விதி, அது நாங்க முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். பிறப்பும் இறப்பும் விதி. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஐயா, நீங்க சொன்னீங்க ஐயாவுடைய நிறைய திருக்குறள்கள். எங்களுடைய மூதாட்டி ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல். புரியுதா? நாங்க என்ன சொல்றோம்னா, வாழ்க்கையிலே கை இருக்குங்க. எங்க போய் தேடுறீங்க நீங்க? அந்த வாழ்க்கையில கை இருக்கு. ஊக்கமது கைவிடல். எல்லா இடத்துலயும் கை இருக்குங்க. அததான் நாங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வந்து உற்சாகமா சொல்றோம். பேசுங்க யாரோ ஒருத்தர். நாங்க திருப்பி ஒன்னே ஒன்று தாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க விதினா என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்படி விதி படம் பழைய காலத்துல ஒரு விதி படம் இருக்கும், அதை பார்த்துட்டு வாழ்க்கையில எங்க நாங்க என்னமோ கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறீங்க. விதினா நாங்க அதை சொல்லல. விதிங்கிறது வாய்ப்பு. இப்ப நீங்க சொல்றீங்க அடுப்பூதும் பெண்களுக்கு என்ன இருக்குன்றது, அது விதி கிடையாது. அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு நடைமுறை, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மாறுனுச்சு இல்லையா, அதுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது. அதைத்தான் நாங்க வாய்ப்புன்னு சொல்றோம். இப்ப வந்து நீங்க என்ன இந்த காலகட்டத்துல இந்த இப்ப பிரசிடென்டா நீங்க வந்து உமன் நீங்க வரல, பெண்கள் வரலன்றாங்க. ஆனா பெண்கள் வந்து போட்டி போடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நாங்க விதின்னு சொல்றோம். இந்த காலத்துல அமைந்திருக்குன்னா இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ல வரலாம். ஆனா அதுக்கு பின்னாடி அம்மா சொன்ன மாதிரி முயற்சி. ஒரு வாழ்க்கையில ஒரு நாளுமே ஒரு வரம். அடுத்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட முயற்சி இன்னொன்னு சொல்லி விதினா நாங்க என்ன சொல்றோம்னா, ஓ எங்களுக்கு தலைவிதி இதான் நடக்குது, நாங்க சும்மா உட்கார்ந்துக்க சொல்லல. நீங்க நடந்த விஷயங்களை பத்தி பேசுறீங்க. அதாவது நம் கையை மீறி நடக்கிறது. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் நம் கையை மீறி ஒன்று செயல்படுகிறது. அதைத்தான் விதி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தவங்க வேற பேசாதவங்க யாருக்காவது கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. இலக்கிய காலத்துல இருந்தே தமிழ் சமூகத்துல வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். திருக்குறள் ஆகட்டும், 14 கீழ்கணக்கு நூலாகட்டும், எதை பார்த்தாலும் கல்வி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் படிக்கணும்னு முடிவு பண்ண ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம். நடுவில் அடுப்பதும் பெண்ணுக்கு கல்வி எதுக்குன்னு விதிகள் மாறுது. எல்லாமே மாற்றத்துக்குரியது. சமூகமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி நம்ம ஒரு புது இடத்துல இப்போ இருக்கோம். எல்லாரும் திரும்ப பழைய இடத்துக்கு போயிருக்கோம். கல்வி தான் முக்கியம்னு பேசுற இடத்துல இப்போ இருக்கோம்னு சொல்ல வந்தேங்க. ரொம்ப அருமை. நீங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஸோ எப்பயுமே ஒரு விதி போட்டா கூட அதை உடைக்கணும்னா அதுக்கு உண்டான முயற்சி பண்ணலைன்னா நம்ம டெஃபினட்டா முன்னேற முடியாது. இந்த தலைப்பு வந்து நீங்க முயற்சி பண்ணணுமா முயற்சி பண்ணக்கூடாதாங்கிறது கிடையாது. வாழ்க்கை நம்மளோட கையில இருக்கா இல்ல விதியோட கையில இருக்கா? இப்ப விதியோட கையிலன்றது சமுதாயத்தோட கையில இருக்குங்க. இப்ப இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே அரசியல் சூழ்நிலை இருந்திருந்தது அப்படின்னா நான் இங்க வந்திருக்கிறதுக்கு யோசிச்சிருப்பேன். என் பிள்ளைக்கு பர்த் ரைட்ஸ் நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நான் எதுக்கு இங்க வரணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய கேட்டிருப்பேன். அப்ப இங்க வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது. எல்லாரும் பேசிருங்க. நீங்க சொல்றீங்கல்ல வாழ்க்கை என் கையில்னு, எவ்வளவு தூரம் இப்ப அம்மா சொன்ன மாதிரி ஒரு சில வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை நம் கையில். அதையும் மீறி தாண்டி நம்ம கையில இல்லம்மா. எல்லாமே வந்து மேல ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்க எல்லாம் நம்ம கையில நம்ம போராட்டம் வந்து வாழ்க்கையில நான் அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால அனுபவபூர்வமான உண்மைகள். நீங்க என்னதான் நம் கையில்னா நாங்க அமெரிக்கா வந்தோம் அதெல்லாம் நம் கையில் சொல்றீங்க. ஆனால் அதற்கும் தாண்டி நம் கையில் இல்லை, விதியின் கையில் தான் உள்ளது. அனுபவபூர்வ உணர்ந்து சொல்றேன். நன்றி. சொல்லுங்க. இல்ல எல்லாருமே வந்து எல்லாரும் மனசு கனத்து போய் ரொம்ப இல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா விதின்ட்டு 90 வயசுலயும் நான் வந்து மக்களுக்காக போராடுவேன்னு மூத்திரப்பையோட விதியை நினைச்சு உட்காரல. என்னோட வாழ்க்கை கையில தான் சொல்லி முயற்சி பண்ணி ஒவ்வொன்றையும் அடையிறதுக்கு பெரியார் ஐயா வந்து நிறைய உழைச்சாரு. ஓகேங்களா? பெண் உரிமை, சமத்துவம், எல்லாத்துக்குமே அவ்வளோ போராடினவர் அவர் வந்து இல்லைங்க எனக்கு விதி தேவை, எனக்கு வயசாயிருச்சு, நான் முடியலன்னு உட்காரவே இல்லை. ஒரு செருப்பு கொடுத்தியா எங்கே இன்னொரு செருப்பு கொடுப்பா நான் போட்டுக்கிறேன்னு சொன்னவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக மேலே வச்சாரு. ஓகேங்களா? அதுதான் சிக்கனமானவர் தெரியுமா?
அவ்வளோ பெரிய வசதி, ஆனால் ரொம்பவும் சிக்கனம். சேர்த்து 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 பள்ளிகளாகவும் கல்லூரிகளாகவும் கட்டினார். அதே மாதிரி ஒவ்வொரு தலைவரையும் பாருங்க, நம்ம வந்து பெரியார் மட்டும் இல்லை, காமராஜர் எடுத்துக்கோங்க. இறக்குறப்ப வந்து அவர் சொந்த வீடு கூட இல்லை, ஒன்றுமே இல்லைன்னாங்க. ஸோ அவர் வந்து விதின்னு நினைக்கல, குழந்தைங்களை படிக்கணும் முயற்சி பண்ணார். சாப்பாடு போடணும் குழந்தைங்களுக்கு, என்னையா வேணும், ஸ்கூல் கட்டணும் என்னையா வேணும்னு கேட்டவர் முயற்சி எடுத்து அவர் மாற்றிக்கிட்டே இருந்தார். நம்மளோட வாழ்க்கையெல்லாம் தரத்தையும் மாற்றினது அவ்வளோதான். அவர் முயற்சி செஞ்சார். அவர் விதியின் கையில் நினைக்கவே இல்லை. ரைட்டு, பசங்க நம்மளோட காசு இல்லை, என்ன பண்ண. அடுத்து நீங்க யாராவது? ஏங்க நீங்க இத்தனை தலைவர்கள் வந்தாங்க, நீங்கல்ல ஊர்ல இருக்க எல்லாரும் முயற்சி பண்ணி தலைவர் ஆகிறதுக்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்றாங்க. எல்லாராலையும் தலைவர் ஆக முடியுதா? சரியான கருத்துங்க. எல்லாராலையும் முடியுதா? எவ்வளவு பேருக்கு எத்தனையோ பேர் எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்குறதுக்கு பல பேர் பல வகையில ட்ரை பண்றாங்க. கை கெட்டினது வாய் கெட்டாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்போ நீங்க? அதே ஒரு பாயிண்ட்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்காங்க, உலக அரசியலா கூட விட்டுருங்க. அங்க ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுங்க, சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் அடுத்த தலைவர் வாரிசு தவிர யாராவது வந்திருக்காங்களா இந்த 60-70 வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் வேண்டாம். தந்தை பெரியார் தலைவர், நம் தமிழ் தலைவர், அதனால அவரோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ரைட் தான், உங்க உள்ள குமரல் புரியுது. கரெக்ட், எனக்கும் அதே குமரல் இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம மேடையிலேயே ஆண்களை விட பெண்கள் அதிகமா அமர்ந்திருக்கோம். தந்தை பெரியாரு அவர் சொன்ன மாதிரி 90 வயசுல கூட ஒவ்வொரு முயற்சியும் நம்ம சமுதாயம் சமுதாயம் சமுதாயம்னு சொல்லி அவரோட எண்ணங்களா இருக்கட்டும், அவரோட முயற்சிகளா இருக்கட்டும், இது என்னோட விதி, இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு இல்லாம, இந்த சமுதாயம் என்னோட குடும்ப சூழ்நிலை நல்லா இல்லை அதனால இதோட நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு இல்லாம நமக்காக எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலேயே சகோதரி சொல்வதை எப்படி உங்களால விதி அப்படின்னு சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம உறுப்பினர்களா இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், அவங்க இல்லாம அவங்க எண்ணங்கள் இல்லாம இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். உண்மையிலேயே தந்தை பெரியார் தமிழகத்துக்கு ஆற்றிய தொண்டுகளை, அந்த சேவைகளை இப்போ ரொம்ப குறைத்து மதிப்பிட எத்தனிக்கிறார்கள். ஆனால் இங்க நீங்க அத்தனை பேரும் அவரை நினைச்சு பார்க்கறது உண்மையிலேயே மகிழ்வாக இருக்கிறது. அவரோட அத்தனை கொள்கைகளையும் நம்ம ஒத்து போனோம்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் மாற்று கருத்துக்கள் நிறைய விஷயத்துல இருக்கு. ஆனால் பெண் விடுதலை, நாங்கள் அத்துணை பேரும் இங்கே மேடையில் வந்து அமெரிக்கா வட அமெரிக்காவில் வந்து உட்கார்ந்து பேசுறோம்னா அந்த கிழமை அன்னைக்கு போட்ட உழைப்புங்க நான் மறக்க மாட்டேன். என்னைக்கும் என்றும் அவரை நினைத்து பார்ப்பேன். அதனால அந்த அவரை ஐயோ இப்படி தப்பா பேசுறாங்களே தவறாகன்னு வருத்தமா இருக்கும். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமிதமாக இருக்கிறது. அந்த நன்றி சொல்லிக்கணும்னு நினைச்சேன். நன்றி. சொல்லுங்க. இன்னும் 5 நிமிஷம் 15 நிமிஷம். நோ, எங்களுக்கு 15 நிமிஷம் வேணும். அதுவே விதிதாங்கம்மா. அம்மா நேரம்ன்றது அவங்கதான் விதியை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னதான் விதியின்படி அவங்க 5 நிமிஷம் கொடுத்தாலும் நம்ம நடுவர் அவர்கள் அவங்க மதியால அதை 15 நிமிஷமா இப்ப மாத்த போறாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். இங்க யாராவது பேசாம இருக்கீங்களா சார்? சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க விதின்னு சொன்னால முயற்சி வேணாங்கிற மாதிரி நீங்க எல்லாம் சொல்றீங்க. நாங்க யாருமே முயற்சிக்கு எதிரானவங்க இல்லை. ஆனா முயற்சி பண்ற எல்லாரும் வின் பண்றது இல்லைங்கிறது தான் விதி. அதுதான் திருப்பி சொல்லுவோம். ஐயா, முயற்சி பண்ற எல்லாருமே வின் பண்ண முடியாது. அதுதான் வந்து நாங்களும் சொல்றோம். அதான் நாங்களும் சொல்றோம். வாழ்க்கை ஒரு வட்டங்க. இன்னைக்கு கீழே இருக்கவங்க மேல போவாங்க, மேல இருக்கவங்க கீழே வருவாங்க. அதுதான் விதி. நம்ம புதுசா நீங்க கார் ஓட்டுறப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன், டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கு கார் ஓட்டுவாங்க. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்துல பேசஞ்சரா இருக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டிரைவர் நினைச்சிட்டு இருக்காங்க. டிரைவர் பக்கத்துல உட்காந்துருக்கப்ப அவர் ரைட்டு திருப்புறப்ப நம்மள எரியாம நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருமா, அதுதான் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க கையில ஸ்டீரிங் வீல் கிடையாது. ஆனா ஸ்டீரிங் வீல் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நன்றி. பங்கு பெற்றோர் அத்துணை பேருக்கும் நன்றி. இப்பொழுது ஒரு நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். நேரம் இல்லைங்க, பேசணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லி சோம்பேறிகளுக்கு 2 ஆயுதம். ஒண்ணு வந்து தூக்கம், 2வது வந்து விதி. அந்த விதியை தான் இவங்க கையில எடுத்துரு. யாரோ பேசுறேன்னு கேட்டீங்களே, விதியெல்லாம் வந்து சோம்பேறிங்கன்னு சொல்லாதீங்க. விதி நாங்க வந்து வாய்ப்பை சொல்றோம். நம்ம விதைய விதைக்கலாம், ஆனா அது வளருவதற்கு நம்ம தண்ணி ஊத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அது வளர்ந்து செடி கொடுக்கும், மழை பெய்யும், இதெல்லாம் சூழ்நிலை சரியா வரும் அப்படிங்கிறது எதன் கையில் இருக்கு? அது சக்தி சொல்லலாம், வாய்ப்பு சொல்லலாம், விதி சொல்லலாம். அக்கா கேக்குறாங்க, கொடுத்துருங்க, முடிச்சிடலாம். அதோட விதியின் வானொலியில் எங்களின் பெயர் ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் கையில் என்று அணியினர். நன்றி. கடைசியா இதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேம்மா.
அம்மா மாதிரி ஒரு ஆளுமையை இங்க உட்கார வச்சுட்டு இவ்வளோ ஆளுமைங்களையும் நம்பிக்கையில அவங்க கைய வச்சு முன்னாடி வந்தவங்களை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி விதின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு தெரியலங்க. நான் என்ன பண்ணுவேன்? நாங்க நம்பிக்கைக்கு எதிரானவங்க கிடையாதுங்க. ஆனா நம்பிக்கையும் தாண்டி அதுக்கு மேல விதி வேலை செய்யும். நம்ம நிறைவு பகுதிக்கு அம்மாவோட விதி இருக்கறனாலதான் இங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அது விதியின் வலிமை. அது அம்மாவோட முயற்சி, உழைப்புங்க. இல்ல, முயற்சி வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கையை மட்டும்தான் அமைக்கும். அதுக்கு மேல நீங்க உங்கள் ஆசையெல்லாம் விரிவுபடுத்துங்கன்னா, முயற்சி செய்யுங்கள். முயற்சி உங்கள் கையில், முடிவு விதியின் கையில். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, என் அமெரிக்க வாழ் தமிழ் சொந்தங்களே, ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் இருந்திருக்கும், இதை சொல்லியிருக்கலாம் அதை சொல்லியிருக்கலாம். இங்க எப்படின்னா, வீரன் தோற்றால் அது விதி, கோழை வெற்றி பெற்றால் அது விதி. ஏன்னா வீரன் வெற்றி பெறுறது அது சாதாரணம், வீரன் வெற்றி பெறுவான். கோழை எப்பாவது ஒரு முறை வெற்றி பெற்றால் அது பெரிய விஷயம், அதுவும் விதி. இப்படி உங்களுக்கு வீரன் வெற்றி பெறுவதும் கோழை தோல்வியுறுவதும் சாதாரண நிகழ்வு. இதே மாற்றி நடக்கும் போது அது ஒரு விதியாகிறது. விதி, அப்பா இன்னைக்கு நேரம் அவனுக்கு அப்படி இருந்ததுப்பா, அதனால இல்ல, அவனுடைய முயற்சி. கோழை வீரனாகலாம், வீரன் மேலும் தவறலாம். வீரன் குறைவாயிட்டான் இல்ல, ஒரு தடவை தோத்து போயிட்டதுனால அவன் குறைந்து போயிட்டான் என்று அர்த்தம் இல்லை. வீரனுக்கு வெற்றி எப்பொழுதும் வசப்படும், கோழைக்கும் அது வசப்படும், அவனுக்கு சரியான முயற்சி இருந்தால். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, நேரம் காலம் விதியெல்லாம். இப்போ விமானத்துல ஏறுறோம், அதற்குரிய பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு பணம் கட்டி அது மிகப்பெரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சு ஏறி உட்கார்றோம், பெல்ட் போடுறோம். உடனடியா என்ன வருது? கடல் மேல் விழுந்து விட்டால் விமானம், நீங்க என்ன செய்யணும்? முன்னேற்பாடு இல்லையா? உடனடியா பெல்ட் போட்டுக்குங்க, அதுவும் முன்னேற்பாடு. அதற்கு பிறகு ஆக்சிஜன், பிராணவாயு போயிடும். உடனே பிராணவாயு, அந்த ஒரு டர்புலன்ஸ், ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலை வந்து விட்டால் உடனடியாக உங்கள் ஆக்சிஜன் மாஸ்கை நீங்க எப்படி போட்டுக்கலாம்? இந்த மாதிரி தான் சொல்றாங்க. அது அவசகம்னு நம்ம நினைக்கிறது இல்லை. 0.001 0.001% தான் விமானங்கள்ல விபத்துகள் நடக்குது. அதற்காக அந்த விதியை நினைச்சு நம்ம யாரும் பயப்படுறது இல்லை, போறோம். எப்பாவது ஒரு தடவை தான், என்றோ ஒரு நாள் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆனால் டைம் ஆயிடுச்சா? இன்னொன்னு, வலது காலை எடுத்து வச்சுவான்னு சொல்லுவாங்க. வலது, இப்ப பெண்லாம் வந்தா வலது காலை எடுத்து வச்சுவான். ஆனா மிலிட்ரியில லெஃப்ட் ரைட் தான் சொல்றாங்க இல்லையா? லெஃப்ட் ரைட், முதல்ல லெஃப்ட் கால் தான், இடது காலத்தான் வைக்கணும். அது வந்து அப்ப அபசகனம் இல்லை. அபசகனமா இருந்தா அது எப்படி? அது வந்து பெரியார் சொன்னது. ஏடா லெஃப்ட் ரைட்ல மிலிட்ரியில சொல்றான், இங்க என்ன வலது காலை வைக்க வேண்டாம்னு சொல்றேன்னு ஐயா சொன்னது. அப்படி இதை போல அபசகுணமாக கருதப்பட்டது, மூட நம்பிக்கைகளாக கருதப்பட்டது ஏராளம். இன்டர்பிரேஷன் என்பார்களே, அது மிக அதிகமாக நமது சமுதாயத்தில், குறிப்பாக நம் தமிழ் சமூகத்தில் இல்லை இந்திய சமூகத்தில் அது ரொம்ப அதிகம். இங்க எப்படின்னு தெரியல, இங்கேயும் இருக்கும், இங்கேயும் நிறைய இருக்கு. என்னதான் எவ்வளவு பிற்போக்குத்தனமாக அது பார்க்கப்பட்டாலும், அல்டிமேட்டம் என்பார்களே, அது போல அது இறுதியில் விதி என்ற ஒன்று வேலை செய்யும். எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் முயற்சிதான் திருவினையாக்கும். அந்த விதி இருக்கிறது என்பதற்காக நாம் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. ஒருவேளை நாம் தோற்று விடுவோமோ, ஒருவேளை விபத்து நடந்து விடுமோ என்று, விமானம் கீழே தண்ணிக்குள்ள விழுந்துருமோன்னு பயந்துகிட்டு ஒவ்வொரு பயணியும் பயணம் பண்ண முடியாது. அதற்குரிய முன்னேற்பாடுகளோடு அதற்குரிய தயார்படுத்தி நாம் செல்லத்தான் வேண்டும், பயணம் போகத்தான் வேணும். ஆனால் நாம் அந்த பயணத்தில் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்கணும். அதான் சொல்றோம், பிளான் பண்ணத்தான் வேணும். பிளான் பண்ணாதான் வாழ்க்கை ஜெயிக்கும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வெற்றி பெற்றவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு திட்டமிடலின் அவசியமும், திட்டமிடலின் படி அப்படி அதை அங்கங்க கொஞ்சம் மாத்திக்கவும் பண்ணலாம். ஒரேடியா போறதும் அல்ல, நிச்சயமாக முயற்சி திருவனையாக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வாழ்க்கை நம் கையில் தான். ஆனால் அதற்கு மேலே ஒருவன் இருப்பதாக நாம் அத்துணை பேரும் நம்புகிறோம்.
மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் இயற்கை அல்லது இறைவன் அல்லது விதி அல்லது அதிர்ஷ்டம், என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அது சில நேரங்களில் சிலர் இறந்து போகிறார்கள், சிலருக்கு தோல்வி வருகிறது. ஒரு 2 குழந்தைகள் பிறக்கிறது, ஒன்று குடிசையிலும் பக்கத்தில் அரண்மனையிலும் பிறக்கிறது. அது செய்த பாவம் என்ன? அதனுடைய தவறு என்ன? அது என்ன முயற்சி செய்தது, முயற்சி செய்யவில்லை? இப்படி ஏராளம் கேள்விகள் இந்த உலகில் மனித குலத்தில். பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவரை, நான் முடிக்கிறதா முடிப்பேன். ஓகே, எனக்கு தான் எப்பவும் நான் தான் போய் எல்லாத்துக்கும் சொல்றது வழக்கம். 1 நிமிடம் தான் இருக்கு, 2 நிமிடம் தான் இருக்குதுன்னு. இதுல நிறைய பேசணும்னா இந்த ஒரு எங்களுக்கு நேரம் 1.5 மணி நேரமாவது கிடைச்சிருக்கணும். அப்பதான் இன்னும் எல்லாருமே பதட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேசினாங்க. இன்னும் நிறைய பேசுறதுக்கு நீங்க பேசவே இல்லை ஒருத்தர் இடையில எதிர்க்கு. அதனால நம் முயற்சி முக்கியம், வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கிறது என்பதை மறக்கவே வேண்டாம் யாரும். ஆனா மேல ஒரு சக்தி இயக்குகிறது என்பதையும், இறுதி வெற்றி அதன் கையில் இருக்கிறது என்பதையும் யாரும் 1+1 2. சில நேரங்களில் 1+1 0 ஆகுது. ஏன் தெரியாது. விடை தெரியாத வினாக்கள் ஏராளம் இந்த மனித குலத்தில், மனித வாழ்க்கையில். அப்படி ஒன்றாக அந்த விதியை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்காக பயந்து போய் நின்று விடாமல் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இந்த தமிழ் விழாவை இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள், பல்லாயிரம் பேரோடு மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும். எங்களது வாழ்த்துக்களை சொல்லி வாழ்வாங்கு வாழ்தல் என்பார்களே, அப்படி வாழ்வாங்கு வாழ்தல் மிகப்பெரிய அரண்மனையிலோ அல்லது மிகப்பெரிய கார் பங்களா என்று சேர்த்து வைத்ததிலோ அல்ல, சுவிஸ் பேங்க் அக்கவுண்டில் இல்ல, இரா தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை போன்றவர்களின் வாழ்வில் இருக்கிறது. அதை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி, எங்க அப்பா ஒரு மார்க்சியவாதி, அதனால எனக்கு உணர்வு அதிகம். அதை சொல்லி வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி எனது 2 அணியினரின் சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நிர்மலா அம்மா அவர்களே. உங்களுக்கு விருது வழங்க அவைத்தலைவர் எழிலன், கபிலன், வளமை ஐயா, பாரதி முருகேசன், மீனா அவர்களை மேடை கலைக்கிறேன்.